Jojo's Stall. Legendary Giants. Giants ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் அண்ட் மிஸ்டீரியஸ் எவால்யூஷன் இருக்கிற ஒரு செப்பரேட் பிரீட் தான் இந்த லெஜெண்டரி ஜெயன்ஸ். ரெகுலர் ஜெயன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரெகுலர் ஜெயன்ஸ் சூப்பர் ஜெயின் மாதிரி அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடையிறதுக்கு ஸ்ட்ராங் இன்டென்ஸ் எமோஷன், ட்ரைனிங் அண்ட் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு நியூ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. பட் லெஜெண்டரி ஜெயன்ஸ் ஒரு நியூ ஃபார்ம் அச்சீவ் பண்ணணும்னா ஜஸ்ட் வெறும் மிட் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ரெகுலர் ஜெயின்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ பேட்டிலில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடையிறத பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1 இல்லைன்னா 2ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஆனால் இந்த பிரீட் ஜெயன்ஸ் அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஜஸ்ட் சிங்கிள் பேட்டிலில் மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷனை எக்ஸ்ட்ரீம் பேட்டில் அடாப்ஷன் மூலமாக அச்சீவ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இவால்விங் கேப்பபிலிட்டி லெஜெண்டரி ஜெயன்ஸ்க்கு இருக்கு. அண்ட் பர்த் வைஸ் பார்க்குறப்போ ரெகுலர் ஜெயன்ஸ்க்கு ரெகுலர் பர்த் இருக்கிறதால ஜெயன்ஸ் பவர் கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு காமனான விஷயம். பட் லெஜெண்டரி ஜெயன்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி 1000 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பிரீட் ஜெயன்ஸ் பர்த் ஆவாங்க. ஸோ இது வெறும் ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் லெஜெண்டரி ஜெயன்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேத் அண்ட் மெக்கானிசம் எல்லாத்தையும் ப்ரோலியை பேஸாக வச்சு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கீப் லிசன் இட். ஜெயின்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ், கிரேட் டேப், சூப்பர் ஜெயின் 1, சூப்பர் ஜெயின் 2, சூப்பர் ஜெயின் 3, சூப்பர் ஜெயின் காட் அண்ட் சூப்பர் ஜெயின் காட் சூப்பர் ஜெயின். இதுதான் ரெகுலர் ஜெயின்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேத். அண்ட் அப்படியே லெஜெண்டரி ஜெயின்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேத்தை பார்த்தோம் அப்படின்னா பேஸ், கிரேட் டேப், ராத்ஃபுல், சூப்பர் ஜெயின், அப்புறம் லெஜெண்டரி சூப்பர் ஜெயின். ஸோ இவ்வளோதான் 2 ப்ரீடுக்கும் உள்ள பேத் டிஃப்ரெண்ட். ஓகே, லெஜெண்டரி ஜெயின்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்ம். இது வரைக்கும் ஜெயின்ஸோட பேஸ் ஃபார்மை பற்றி பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இந்த டைம் பேஸை பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் லெஜெண்டரி ஜெயின்ஸ் தான். அப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷனை தவிர பேஸில் வேற என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்கலாம். லெஜெண்டரி சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பிரீட் ஜெயின்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிகாஸ் ரெகுலர் ஜெயின்ஸோட பேஸ் பவர் கிளாஸ் வைஸோ அப்படி இல்லைன்னா பிளட் லைன் மூலமாகவோ பேஸ் பவர் பர்த் டைம்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஒரு அடல்ட் எலைட் ஜெயின்ஸ் மாதிரி ஹை கிளாஸ் ரேஞ்சுக்கு பேஸ் பவர் பர்த் டைம்ல இருக்காது. ஆனா லெஜெண்டரி ஜெயின்ஸ்க்கு மட்டும்தான் பர்த் டைம்ல 10,000 பேட்டில் பவரோட பிறந்திருப்பாங்க. அதுவும் இது வெறும் ஒரு நார்மல் ஸ்டேட் பவர் லெவல் மட்டும்தான். ஸ்கிரீமை பத்தி பேச வேண்டாம், அந்த அளவுக்கு பவர் லெவலை கவுண்ட் பண்ண ஸ்கவுட்டருக்கே கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். அண்ட் பேஸ் பவரை பற்றி மென்ஷன் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு அஃபிஷியல் ஸ்கேல் கிடையாது. இது வெறும் ஜஸ்ட் டிராகன் பால் ப்ரொமோஷன் மூவியில் மென்ஷன் பண்ணதால மெயின் கேனானிக்கல் டைம் லைனில் இன்க்ளூட் ஆகாது. பட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு புரிஞ்சிக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் கேனானிக்கல் பவர் லெவல். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லெஜெண்டரி ஜெயின்ஸோட பேஸ் பவர் ரெகுலர் ஜெயின்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட்ல இருக்காது. அண்ட் இது ஒரு செப்பரேட் ஃபார்ம் கிடையாது, ஜஸ்ட் பேஸ் மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் கிரேட் டேப். கிரேட் டேப் பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிரேட் டேப் ஜெயின்ஸோட பேஸ் பவரை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அது ரெகுலர் அண்ட் லெஜெண்டரி ஜெயின்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபிக்ஸட் நியூமெரிக்ல தான் மல்டிப்ளை பண்ணோம். அண்ட் நவ் ஒசரோட ஆங்கர் ரேஜ். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் மல்டிப்ளிகேஷனோ கிடையாது. இது லெஜெண்டரி ஜெயின்ஸுக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரைட் பவர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பேட்டில் அப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் எஃபிஷியன்சி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் பேட்டிலுக்கு நடுவில் ஓவராலாக எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிலோட அடாப்ஷனுக்கும் இதுதான் மெயின் கோரே. அண்ட் ரெகுலர் ஜெயின்ஸுக்கும் சேமஸ் ஒசரோட ரேஞ்ச் இருக்கும், பட் வெரி வெரி லிமிட்டட். லைக் வைல்டாக இருக்காது. ஆனால் லெஜெண்டரி ஜெயின்ஸுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லை, மோர் அக்ரெசிவாக இருக்கும். ஈவன் ரெகுலர் ஜெயின்ஸ் லெஜெண்டரி ஜெயின்ஸுக்கு ஈக்குவல் பவர் லெவலில் இருந்தாலுமே லெஜெண்டரி ஜெயின்ஸ் பக்கம் தான் கை வாங்கியிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாஸ்டியல் ராத்ஃபுல். ராத்ஃபுல்ங்கிறது ஒரு அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது, இட்ஸ் அ வைல்ட் ஆங்கர். ப்ரோலி எப்போ அவரோட ஆங்கர் ஒரு செட் ஆஃப் லிமிட்டை ரீச் பண்ணுதோ அப்போ இவரோட பவர் மல்டிப்ளிகேஷன் பேஸ் பூஸ்ட் ஆகும். இந்த எபிலிட்டி ஜென்ரலாக எல்லாருக்கும் கிடைக்காது, லைக் ரெகுலர் சயின்ஸ் மாதிரியான ஆளுங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ரெகுலர் சயின்ஸோட டெய்ல் கட் ஆனதுக்கப்புறம் ஒசரோட ஆங்கர் அண்ட் மல்டிப்ளிகேஷனை எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் லெஜெண்டரி சயின்ஸால் டெய்ல் கட் ஆனதுக்கு அப்புறமே ஒசரோட ஃபுல் பவரை ஹியூமனாய்டு வெர்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த பவர் அவங்களுக்குள்ளேயே பர்மனெண்ட்டாக ரிசீவ் ஆகிடும். இந்த ஃபார்மோட அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ கலரை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆல்சோ ஃபிசிக்கல் ஸ்லைட்லி பிக்கர் இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அண்ட் இதிலிருந்து தான் லெஜெண்டரி சூப்பர் ஜெயினோட டிரான்ஸ்ஃபார்மேஷனே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நவ் ராத்ஃபுல் ஃபுல் பவர்.
இந்த ஸ்டேட் ஒரு செப்பரேட் ஃபார்ம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் ஃபார்மில் ஒசாரோட பவரை மேக்ஸிமம் அமௌண்ட்டில் ஃபியூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஃபுல் ஒசாரோட பவரை பார்ஷியல் ஒசாரு பவரோட கம்பேர் பண்ணுறப்போ பார்ஷியல் ராத்ஃபுல் ஜஸ்ட் ஒரு புள்ளி மட்டும்தான். ஆனால் ஒசாரோட ஃபுல் பவர்லேருந்து தான் ஒசாரோட மொத்த சுயரூபமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபார்மோட அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐஸ் லுக் லைக் பார்ஷியல் ராத்ஃபுல் மாதிரி தான். அண்ட் மசில் மாஸ் ராத்ஃபுல்லோட கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹேர் ஸ்டைல் லுக் லைக் சூப்பர் சைன் ஒன்று மாதிரி எக்ஸாக்ட் லுக் இருக்கும். பட் ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. அண்ட் இது வரைக்கும் பவர் ஆம்ப்ளிஃபிகேஷன் பொறுத்தவரை ராத்ஃபுல்லோட பவர் 10 டைம்ஸே ஃபார் ஹையர் தான். அதுக்கான காரணம் ஒசாரோட மேக்ஸிமம் ரா வைல்ட் அக்ரெஷன், அடாப்ஷன் அண்ட் ஆல் ஓவர் பேஸ் பவரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு டைமும் பேட்டில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லெஜெண்டரி சூப்பர் சையன். இந்த ஃபார்ம் ரெகுலர் சூப்பர் சைன் மாதிரியே தான். சேமஸ் அதே மாதிரி பேஸ் பவரை 50 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அண்ட் பேசிக்காக ரெகுலர் சைன்ஸோட பேஸ் எஸ்எஸ்ஜேவும் லெஜெண்டரி சூப்பர் சைனோட பேஸ் எஸ்எஸ்ஜேவும் கம்பேரிசன் பார்க்குறப்ப ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ரெகுலர் சயின்ஸோட பேஸ் எஸ்எஸ்ஜி ஜென்ரலி பேஸ் பவர் 50,000 இருக்கிற பவரை 50 டைம்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணும். பட் லெஜெண்டரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேஸ் பவர் ஆல்ரெடி 10 டைம்ஸ் ஆம்பிளிஃபை பண்ண பவரை இன்னும் ஃபர்தராக 50 டைம்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணும். இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, பேஸ் பவர் பூஸ்டிங் அதோட நிற்காது. ஒவ்வொரு டைமும் லெஜெண்டரி சயின்ஸோட கோர் மெக்கானிசம் பேஸ் பண்ணி பவர் பூஸ்டிங் பாஸ் லிமிட்டை விட ஒவ்வொரு டைமும் மேசிவ்லி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஃபார்மோட அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேமஸ் சூப்பர் சைன் மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்ஷியல் லெஜெண்டரி பெர்செர்க். இந்த ஃபார்மில் இருந்து லெஜெண்டரி சயின்ஸுக்கும் ரெகுலர் சயின்ஸுக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தும் மெக்கானிசம் பேஸ் பண்ணியும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தான். பட் ஆல் ஓவர் டோட்டலி இங்கேருந்து தான் சேஞ்ச் ஆகுது. வைல்ட் ரேஜ், கீ ரிலீஸ், ஒசாரோட ஆங்கர், அடாப்ஷன், ஓவரால் ஃபங்க்ஷன் எல்லாமே லெஜெண்டரி பேஸ் சூப்பர் சைனை விட பியாண்ட் லிமிட்டை பிரேக் பண்ணி பவர் இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேர் கலர் லுக் லைக் லைட் க்ரீன்லையும் மசில் மாஸ் லுக் லைக் சூப்பர் சைன் கிரேட் 3 மாதிரியும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். பட் ஸ்டில் த சேம் 50 மல்டிப்ளிகேஷன் தான் பவர் ஆம்பிளிஃபை பண்ணும். மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக தெரியல. எஸ்எஸ்ஜே கிரேட் 2 and 3 மாதிரி பவரை மல்டிப்ளை பண்ணுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மல்டிப்ளிகேஷன் ஜஸ்ட் வெறும் தியரி மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் லெஜெண்டரி சூப்பர் சையன் ஃபுல் பெர்செர்க் மோட். ஃபுல் பெர்செர்க் ஃபார்மில் இருக்கிறப்போ லெஜெண்டரி சயின்ஸோட பேஸ் பவர் எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் ரேஜ் வைஸாக இருக்கட்டும், பேட்டில் அடாப்ஷன் வைஸாக இருக்கட்டும், ஏன் ஒசாரோட அக்ரெஷன் வைஸ்லையுமே எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்பைக் பண்ணும். இப்படிப்பட்ட எபிலிட்டிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன். ஒன்ஸ் லெஜெண்டரி சூப்பர் சையன் ரேம்பேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒன்று ரேம்பேஜ் முடிகிற வரைக்கும் ஓவரால் பவர் எல்லாமே லிமிட்லெஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்தளவு பவரை ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் யூஸரையே டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அந்த இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸரை ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஸ்டிங் ஃபேஸுக்கு கொண்டு போயிடும். இந்த 2 விஷயம்தான் மேஜராக நடக்கும். இன் சம்மரி, ரெகுலர் சயின்ஸ் அண்ட் லெஜெண்டரி சயின்ஸ் மெக்கானிசம் வைஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் லெஜெண்டரி சயின்ஸ் ஒவ்வொரு டைமும் அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி ஒசாரோட வைல்ட் ஆங்கர், அக்ரெஷன், ரேஜ் பூஸ்டிங் எல்லாமே ஓவராலாக நான் ஸ்டாப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்லையுமே அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் போகிறப்போ ஆல் ஓவர் பூஸ்டிங் எல்லாமே அன்பேரலட் அளவுக்கு இருக்கும். பேட்டில் அடாப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே லெஜெண்டரி சயின்ஸ் நேச்சுரலி மிட் பேட்டிலப்போ ரேப்பிட்லி ஒவ்வொரு ட்ரிக்கையும் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டிலுக்கும் அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். கண்ட்ரோல் பார்ஷியல் பெர்செர்க்லையோ ஆர் ஃபுல் கண்ட்ரோல் பெர்செர்க்லையோ மோஸ்ட்லி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்லி ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு தான் போயிடுவாங்க. இந்த இடத்துல எப்போ அன்கண்ட்ரோலிங்கிற ஒரு விஷயம் என்டர் ஆகுதோ அப்போ மட்டும்தான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே லெஜெண்டரி சயின்ஸை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துல இருந்தும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலி எந்த ஒரு டேட்டாவும் ரிலீஸ் பண்ணலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு சில கான்வர்சேஷன் பேஸ் பண்ணது மட்டும்தான். அஃபிஷியலி இன்னும் எதுவும் சொல்லப்படலை. ஸோ எனிவே லெஜெண்டரி சயின்ஸோட பவர் மெக்கானிசம் ஓவராலாக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை எபிக் பிரேக் டவுன். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர், கீப் ஐஸ் ஆன் ஜுஜுட்சு ட்ரோல்.